இந்த சர்ஜரியை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். தேவையில்லாம நடுவில் வராத. இல்ல டாக்டர், நீங்க பேசுறது ரொம்ப தப்பா இருக்கு. நீங்க இப்படி பேசக்கூடிய ஆளே இல்லையே. என்னாச்சு உங்களுக்கு? டாக்டர், நீங்க மாஸ்க கழட்டுங்க. எனக்கு ஆர்டர் போடாம நான் சொல்ற ஆர்டர் மட்டும் கேளு, அது போதும். இங்க ஏதோ தப்பா நடக்குது. வெளியவும் சத்தம் கேக்குது. இன்டர்காமும் ஒர்க் பண்ணல. சம்திங் ராங். டாக்டர், ஒரு நிமிஷம். நீங்க மாஸ்க கழட்டுங்க. முடியாது, போமா. ஏய், இவர் உண்மையான டாக்டரே கிடையாது. இவரை புடிங்கடி. புடிங்க. ஏய், என்ன விடுங்க. கதவை திறங்க. கதவை திறங்க. விடுங்கட சொல்றல. விடுங்க. விடுங்க. விட போறீங்களா இல்லையா? யாராவது கதவை திறங்க. கதவை திறங்க ப்ளீஸ். விடுங்க. கதவை திறங்க. கதவை திறங்க. மரியாதை கதவை திறந்துருங்க. இல்லனா இப்ப போலீஸ் வந்துரும். ஐயோ, உள்ள இருக்கிறவன் அந்த விஷ ஊசியை போட்டானா இல்லையான்னு தெரியலையே. ஒருவேளை ஊசியும் போடாம அந்த கூட்டத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டா நம்ம தொலைஞ்சோம். விட போறீங்களா இல்லையா? நான் டாக்டர் வந்திருக்கேன். இப்படி வாங்க. யாரா உன அம்சா? சொல்றா, யார் அம்சான்னு சொல்லு. இப்ப நான் உள்ள போனாலும் மாட்டுவேன், வெளியில இப்படியே நின்னாலும் மாட்டுவேன். கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? வேணாம் வேணாம், எல்லாரும் அவனை அடிக்கும் போது நம்ம பக்கத்துல இல்லாம இருக்கணும். அதான் எனக்கு நல்லது. வா. சார், இவன் தான் டாக்டர் மாதிரி நடிச்சு என் புருஷ உயிரை வாங்க வந்திருக்கான். இவனை சும்மா விடாதீங்க சார். யாரா நீ? இங்க வந்து என்ன காரியம் பண்ண பார்த்திருக்க? இங்க என்ன மேடம் நடந்தது? என் புருஷனுக்கு விஷ ஊசி போட்டு கொல்ல பார்த்திருக்கான். இவன் டாக்டரே இல்ல. உண்மையான டாக்டர் இவர்தான். இதுக்கு மேல எங்களை சோதிக்காத. இந்த ஆபரேஷன் நல்லபடியா முடியணும். மாமா, கொஞ்ச நேரத்துல இங்க என்ன நடக்குதுன்னு இங்க யாருக்குமே புரியாம இருந்தது. நினைச்சு பார்த்தாலே என் உடம்பெல்லாம் பதறுது. ஒரு ஹை செக்யூரிட்டி ஹாஸ்பிட்டல்ல இப்படி ஒரு தப்பு எப்படி நடக்கும்? ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள டாக்டரா வேஷம் போட்டு கொல்றதுக்காக அவன் ஸ்கெட்ச் போடுறானா? அவன் சாதாரண ஆளா இருக்க முடியாது. அவன் யாரு, அவனை ஏவி விட்ட அந்த ஆள் யாருன்னு இப்பவே தெரிஞ்சுக்கணும். மாமா ஆபரேஷன் முடிஞ்சு நல்லபடியா கண்ணை திறக்கட்டும். அது வரைக்கும் இங்க நடந்ததை பத்தி யோசிச்சு யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம். எல்லாரும் கொஞ்சம் பொறுமையாவே இருப்போம்.
ஆபரேஷன் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இனி நீங்க யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம். ராஜராஜன் சாருக்கு சர்ஜரி நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அப்பா முருகா, அவர் உயிருக்கு இருந்த ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டாரு. எல்லாரும் ரிலாக்ஸ்டா இருங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்ஸ் நான் தான் உங்களுக்கு சொல்லணும். என்ன காப்பாத்தி என் ஹாஸ்பிட்டல் பேரையும் காப்பாத்தி நடந்த இத்தனை பிரச்சனைகளையும் தாண்டி இந்த ஆபரேஷன் நல்லபடியா நடந்ததுன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். உங்களுக்கு எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. கண்ணு முன்னாடி நடக்கிற தப்ப அப்படியே விட்டுட்டு போக முடியாதுல்ல டாக்டர். என்னால் முடிஞ்சது தான் நான் செஞ்சேன். You are so humble and polite. Thank you. இப்பதான் எனக்கு நிம்மதியாவே இருக்கு. ரேவதி, ரோஹிணி, நீங்க எல்லாரும் இங்கேயே இருந்து அப்பாவை பத்திரமா பாத்துக்கோங்க. இந்த பாரு சாமுண்டீஸ்வரி, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். இப்படி துப்பாக்கியெல்லாம் கொண்டு வந்தா என்ன அர்த்தம்? உங்ககிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் குடும்பத்தை கெடுக்க நினைப்பீங்க? ஏமா, நாங்கெல்லாம் உன் ரூட்டுக்கே வரலமா. இதெல்லாம் உன் பரம்பரை விரோதி இருக்கார்ல, அந்த ராஜா சேதுபதியோட வேலையா இருக்குமா? நீ தேவையில்லாம எங்களை கட்டி போட்டிருக்கமா. ஹாஸ்பிட்டலுக்கு போலி டாக்டரை நீங்க அனுப்பல இல்ல? இதுக்கு மேல உங்ககிட்ட எல்லாம் பேசுறது எனக்கு தான் அசிங்கம். அக்கா, அக்கா, எதுக்குக்கா இவங்கள சுட்டு உன் கைய கரையாக்கிக்கிற? இவங்கள போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்கா, அவங்க பாத்துப்பாங்க. முடியாது சந்திரா, இவங்களை நான் சுட்டு கொன்னாதான் என் ஆத்திரமே அடங்கும். இவங்கள போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடலாம்க்கா, அவங்க பாத்துப்பாங்க. முடியாது சந்திரா, இவங்களை நான் சுட்டு கொன்னாதான் என் ஆத்திரமே அடங்கும். அப்படியே போலீஸ் கேஸ்னு போனா கூட எப்படி வெளியே வரணும்னு எனக்கு தெரியும். இவ கேட்க மாட்டா போலியே, இப்ப என்ன பண்றது? அக்கா சொன்னா கேளுக்கா, வேணாக்கா. அக்கா, என்ன சந்திரா, பழைய பாசமா? இல்ல அப்படிலாம் இல்லக்கா, நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். நமக்கு எதுக்குக்கா இது? உனக்கு தான் கெட்ட பேரு.